தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் இங்கு இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். பேசினவங்க எல்லாருமே சொன்னாங்க. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மா வடிவேல் அவர்களும், வட்டாட்சி மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களும், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள்லாம் ஒரு புதிய வருவாய் வட்டம் உருவாவதற்கு என்னென்ன விதிமுறைகள் இருக்கிறது என்பதையெல்லாம் தெளிவாக எடுத்துரைத்தார்கள். எல்லா புதிய வட்டங்கள் உருவாவது என்பது மிக எளிதான ஒரு சமாச்சாரம். ஏனென்று சொன்னால், ஒரு புதிய வருவாய் வட்டம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் ஒரு அரசாங்கத்தில் ஒரு விதி இருக்கிறது. 30 வருவாய் கிராமங்கள் இருக்க வேண்டும், மக்கள் தொகை 1 லட்சத்திற்கும் குறையாமல் இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு அளவுகோல் வைத்திருக்கிறார்கள். அந்த அளவுகோல் இருக்கின்ற பொழுது 60க்கும் மேற்பட்ட வருவாய் கிராமங்கள் இருந்தால் அதை மக்களுடைய வசதிக்காக மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் கடந்த 8 ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக புதிய வருவாய் வட்டங்களை அதிக அளவில் உருவாக்கிய அரசு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு என்பதை எல்லாம் மக்கள் நன்றி உணர்வோடு எண்ணி பார்க்க வேண்டும். 60க்கும் மேற்பட்ட வருவாய் கிராமங்கள் இருந்தால் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய பரிந்துரையின் பேரில் அரசுக்கு கருத்தூர் அனுப்பப்பட்டால் அந்த வருவாய் வட்டம் 2ஆக பிரிக்கப்பட்டு புதிய வருவாய் வட்டம் உருவாவது என்பதுதான் வரலாறு. 50 மாணவர்கள் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில பயிலக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். அது ஒரு சிலருடைய சுயநலத்திற்கான இந்த திட்டமாக இருந்தாலும் அதையெல்லாம் மாற்றி அமைத்து மக்களுக்கான திட்டமாக கரூர் மைய பகுதியில் அமைத்துக் கொடுத்து சொந்த சுயலாபத்திற்காக பயன்படுத்துகின்ற காலம் மாறி இப்பொழுது மக்களுக்கான திட்டமாக அதை மாற்றி கொடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். திட்டங்களை வழங்கக்கூடிய அரசு பொய் பிரச்சாரங்களை நம்பி நாங்கள் எந்த இடத்திலும் ஏமாந்து போக மாட்டோம். எங்களுக்கு உழைப்பு இருக்கிறது, மக்கள் இருக்கிறார்கள். அவர்களை நம்பி எந்த தேர்தலாக இருந்தாலும் சந்திக்க தயார். நிச்சயம் அம்மாவுடைய அரசு, அம்மாவுடைய தலைமையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் அத்தனை திட்டங்களையும் மக்களுக்காக கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு சந்திரசேகரன் பட்ட பெரும் பயனாளி பிரபாகர் வீட்டுமனை பட்டா பெரும் பயனாளி